நல்ல சம்பளம் கொடுத்து உங்க வீட்லயே ஒரு கெஸ்ட் ஹவுஸையும் கொடுத்து அதோட உங்க எதிரிலே உட்காந்து சாப்பிடுற அளவுக்கு எனக்கு இடம் கொடுத்து வச்சிருக்கீங்களே. ஒரு நாள் பெருசா கவுத்துரு. ஐஷு, எல்லா ஆம்பளைங்களையும் ஒரே மாதிரி நினைச்சிடாத. காசி ரொம்ப நல்ல பையன். நேரம்தான் சரிசமமா உட்கார்ந்து சாப்பிடுற அளவுக்கு வந்தாச்சு. கூடிய சீக்கிரம் நீ நினைச்சதெல்லாம் நிறைவேறிடும் போல இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ. அவ்வளவு திமிரா? நான் யாரு? ஜிஎம் கண்ணனோட பிரதர். தல தல. என்னடா சொன்ன? ராஸ்கல். அனாதை பையனும் உனக்கு வீட்ல இடம் கொடுத்தா அவ்வளவு திமிரா? என் மேல ஊத்திருந்தா கூட பரவாயில்ல, பொறுத்துக்குவேன். இடியட். ஐஷு, பாரு படிச்சுட்டாங்க. பாரு சும்மா இருக்கேன், போய் கேளுப்பா. அக்கா பாருங்க அடிச்சுட்டாங்க. எப்படி இது பாருங்க, நீயே போய் கேளு. அது பாருண்ணா, நீயே போய் கேளுண்ணா. போச்சு பையன் கவுத்துட்டான். தம்பி, உன்னை அடிச்சோன்னு உனக்கு உங்க வீட்டு ஞாபகம் வந்துருச்சா? அதான் அடிச்சோன்னு உனக்கு வீட்டு ஞாபகம் வந்துருச்சு. அதனால எல்லாத்தையும் அண்ணன் தம்பின்னு முறை வச்சு கூப்பிடுறேன். ஏண்டா இவரு உனக்கு என்ன முறை? இது கூட தெரியாதா? இங்க சின்ன என்னடா ரொம்ப வலிக்குதா? டேய் சமாளிடா. டேய் சைலண்ட் ஆயிட்டான்ல, விடுங்க. சின்ன பெரியம்மா என்ன அடிச்சாங்கன்னு கேளுங்கண்ணே. பெரியம்மாவா? ஆமா, பாருங்க பெரியம்மா அடிச்சிட்டு எப்படி முறைக்கறாங்கன்னு. எனக்கு பயமா இருக்கு. நான் சின்னம்மா மேல வேணும்னா சாம்பார கொட்டினேன். ஓ, இவங்க சின்னம்மாவா? ஆமா சின்னம்மா. சின்னம்மாவா? என்ன கண்ணா, எல்லாரையும் முறை வச்சுதான் கூப்பிடுவியா? ஆமா. அப்ப என்ன முறை வச்சு கூப்பிடுவே? நான் உனக்கு அண்ணியா? இல்ல சித்தி. என்னது சித்தியா? ஆமா, உங்க அப்பாவோட செட்டப் உங்கள மாதிரியே தான் இருக்கும். ஹலோ. நான்சென்ஸ். Thank you. பிரான்ஸ்ல இருந்து வந்த எக்ஸ்போர்ட் ஆர்டர்ஸ்லாம் இந்த மந்த்ல ஷிப்மென்ட் ஆயிடும். எஸ் மேடம். குவாலிட்டி கண்ட்ரோல் மேல ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுங்க. Okay, madam. These machines are imported from Japan. I see. Finally, இந்த டீ டஸ்ட் எல்லாம் இந்த பேக்ஸ்ல தான் கலெக்ட் ஆகும். And those containers maintains the moisture. மூஞ்சி பார்க்கவே சைக்கிள். தோ பார், நான் அழக தாண்டி விரும்புனேன். இந்த ஆளை யார் வேலைக்கு சேர்த்தது? Ask him to get out. என் ஃபேக்டரியில வேலை செய்யறதுக்கு இந்த ஆளுக்கு எந்த தகுதி கிடையாது. மேடம், அவர் ரொம்ப நல்லவர். அவர் கதையை கேட்டா ரொம்ப பரிதாபமா இருந்தது. அவர் வைஃப் அவரை விட்டுட்டு வேற யாரு கூட ஓடி போயிட்டாங்க. அது அந்த ஆளோட தலையெழுத்து. மனசு உடைஞ்சு தற்கொலை பண்ணிக்க போயிருக்காரு. அவரை காப்பாத்தி இங்க கூட்டிட்டு வந்தாங்க. ஒரு பொம்பளையால அவர் வாழ்க்கையை கெட்டு போயிடுச்சுன்னு நான் தான் அவரை வேலைக்கு சேர்த்தேன். ஒரு பொம்பளையால அந்த ஆளோட வாழ்க்கை கெட்டு போச்சா? அது உனக்கு தெரியுமா? சரி சரி, அது உனக்கு சம்பந்தம் இல்ல. முதல்ல அந்த ஆளை வெளியே அனுப்பு. ஏங்க, அவர் அனுப்பிச்சிடலாமா? அவளையும் கேக்குற? உங்க தங்கச்சி தாங்க அவரை காப்பாத்தி இங்க கூட்டு வந்தாங்க. ஓ, அந்த ஆளை நீ எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்தே, ஏன் கூட்டிட்டு வந்தேன்னு எனக்கு தெரியும். அக்கா, எனக்காக. உனக்காக இல்லடி, எனக்காக அந்த ஆளை நீ வேலையில சேர்த்திருக்க. இத பாருங்க, நீங்க எதுக்காக அவர் மேல கோவப்படுறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா மறக்கிறது மனுஷ குணம், மன்னிக்கிறது தெய்வ குணம்னு சொல்லுவாங்க. அவர் கொஞ்சம் மன்னிச்சிருங்களேன் ப்ளீஸ். ஐயோ காசி, இப்பதான் நான் கொஞ்ச நாளா சந்தோஷமா இருக்கேன். அதுக்கு எடுத்துக்க சொல்றியா? என்ன மாத்த யாராலையும் முடியாது. இத பாரு, எதிரியை கூட மன்னிச்சிடலாம், ஆனா துரோகியை மன்னிக்கவே கூடாது. Ask him to get. ஒண்ணில்ல, 3 நாளா சாப்பிடல. அதான் நான் உங்களை வேணுட்ட மாட்டி விட்டேன். என்னங்க மறைக்கிறீங்க மேடம்? இவங்க சேர்த்து விடுற ஆளுங்களே இப்படிதான் மேடம். ஒரு சமயக்கார சேர்த்து விட்டாங்களே, அவர் மட்டும் என்ன நல்லவரா? அந்த ஆளுக்கு என்ன வயசாகுது? வயசுக்கு வந்த பொண்ணு வேற இருக்குது. டெய்லி என்ன கூத்து நடக்குது தெரியுமா? ரொம்ப மோசம் மேடம். யாருடைய பர்சனல் லைஃப் பத்தியும் இங்க கேட்கல. எனக்கு என்னமோ அந்த ஆளோட ஃபேமிலி மேலே பெரிய அபிப்பிராயமே கிடையாது. போறாரு பாருங்க, பண்ணிட்டு பாட்டு பாத்தீங்களா? விசில் அடிச்சுக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு. ஐயா, மெதுவா போக சொல்றேன். இன்னைக்கு அந்த ஆள் எங்க போறாரு, என்ன பண்றாருன்னு கண்டுபிடிச்சு அவர் ஒரு மோசமான ஆள்னு ப்ரூவ் பண்றேன். ஏய், ஆன் அடிக்காத.
பாத்தீங்களா எவ்வளவு லேட் ஆகுதுன்னு? ஆ, நீங்களா? ம். ஐயோ அம்மா, என்ன எல்லா முதலாளியும் 3வது அணி மாதிரி ஒண்ணா சேர்ந்து வந்திருக்கீங்க? ஏதாவது அவசரமா சமைக்கணுமா? வாங்க போலாம். ஏன் பேசிக்கிட்ட கதை முன்ன? ஆனா அது காதுக்கு படால் படம் அடிச்சுக்கும்பா. சமாளிக்காத மேன் வர சொல்லு. யார? அதான் உள்ள இருக்கிறவன் செட்டப்ப வர சொல்லு, மேடம் பாக்கணும்ல. ஐயோ செட்டப்ல ஒண்ணும் கிடையாதுமா. அப்போ கொண்டாந்த பூ யார் தலையில வச்சா அல்வா யாரு கொடுத்த? அது என் பொண்டாட்டிக்கு. கொண்டாந்த அல்வா எனக்கே குடுக்கற பாத்தியா? உன் சம்சாரம் எப்போ செத்து போச்சையா? உனக்கு எப்படி தெரியும்? அதான் வந்த நீங்க சின்னமா சொன்னாங்களே. சின்னமாவுக்கு நான் சொல்லியா? யோ நீ தான் சொன்ன கொலைப்பாது தள்ளு. மேடம், என்ன பொறுத்த வரைக்கும் என் மனைவி இன்னும் சாகல, உசுரோட தான் இருக்காங்க. நான் அவங்க உடம்ப மட்டும் நேசிச்சிருந்தேன்னா அவங்க செத்து போனதை நினைச்சிருப்பேன். ஆனா அவங்க மனசு நேசிச்சேன். அதனாலதான் அவங்க மனசோடவும் ஆன்மாவோட நான் வாழ்ந்துகிட்டு தான் இருக்கேன். அவங்களுக்கு மல்லிகைப்பூ அல்வானா ரொம்ப பிடிக்கும். அதனால டெய்லி வாங்கி படைக்கிறது பழக்கம். ஆம்பளைங்கள்ல உங்களை மாதிரி சில நல்லவங்களும் இருக்காங்க. காசி சொன்னதை நம்பி நான் உங்களை தப்பா நினைச்சிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. ஐயோ பெரிய வார்த்தையில சொல்லு. நான் செலக்ட் பண்ண ஆம்பளை என்னைக்குமே சோடு போக மாட்டாரு. அது வந்துட்டேன் மேடம். ஐயோ அல்வாங்கண்ணா அல்வாங்கண்ணா அல்வா எங்க? அல்வா இங்கதான் இருக்கு. சும்மா என்னத்துக்கு லவலவன்னு கத்துற? அல்வா எனக்கு தானே படைச்ச, அப்ப நான் தான் திம்பேன். சாமிக்கு படைக்கிறோம், சாமி சாப்பிடுதா? நீ தானே தினம் எனக்கு அல்வா குடுக்குறேன்னு சொன்ன, அதனால தான் நான் போட்டாவுக்கு போஸ் எல்லாம் கொடுத்தான். மொட்டையா அல்வா கொடுக்கறேன்னு சொன்னேன், சாப்பிட கொடுக்கறேன்னு சொன்னா. இந்தா இது கூட உனக்கு படைச்சதுதான், வச்சுக்க. என்ன வச்சு விடணுமா? இப்படி எல்லாம் மாட்டு நினைக்கிறியா? ஆமா, என்ன பூ வச்சு விட சொல்றீங்க? புருஷனை டைவர்ஸ் பண்ணலாம் பாக்குறியா? எங்க பண்றது? அந்த ஆளு தான் ஓடி போயிட்டானே, வந்தா தான் பண்ண முடியும். 1/2 கிலோ 5 நிமிஷத்துனா ஓட பண்ணுவேன். அல்வா திங்கிறதுக்கு கூலிங்களா? ஏனுங்க நீங்க ரொம்ப நல்ல மனுஷனுங்க. அல்வா தின்னதுக்கு இல்லாம அது பூ வச்சுக்கிறதுக்குங்களா? அதுவும் ஒரு விதத்துல கரெக்ட் தான். மேடம் காதுல பூ வச்சோம்ல அதுக்கு. இத பாரு, எங்க காரியம் முடியற வரைக்கும் என்ன காரியம்? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? அந்த அம்மா கண்ணுல படவே கூடாது. அதுக்கு தான் இந்த அன்பளிப்பு. அன்பளிப்பா? எனக்கு அசிங்க அசிங்கமா சொல்றீங்க. லஞ்சம்னு கௌரதியா சொல்லுங்க. லஞ்சத்துக்கு நாட்டுல என்ன மதிப்பு? சரி வா, இந்தா. Both of you get out. கரெக்ட். இப்ப சொன்னீங்களே கெட் அவுட்னு, அது ரொம்ப ரொம்ப கரெக்ட். ஏன்னா நாங்க ஆடி பாடினது உங்க காம்பவுண்ட்ல உங்க வீட்ல. ஆனா இவ்வளவு அடிச்சீங்களே, அதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? ஏன் நான் உங்ககிட்ட வேலை செஞ்சா நாங்களா என்ன உங்களுக்கு அடிமையா? எங்களுக்கு ஆசை பாசம் இருக்க கூடாதா? நான் இவளை காதலிக்க கூடாதா? இந்த பொண்ணை ஏன் அடிச்சீங்கன்னு எனக்கு தெரியும். ஆம்பளை துணை இல்லாம ஒரு பொண்ணால வாழ்ந்துட முடியாதா? ஏண்டி ஒரு ஆம்பளை காதலிக்கிறேன்னு அடிச்சீங்கல்ல? தெரியும் நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு தெரியும். ஆம்பளைங்க துணை இல்லாம எங்களால வாழ முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா அது முடியாது. வாழ்க்கை பூரா அது முடியாது. உங்ககிட்ட வேலை செய்றீங்க வேணா பொம்பளைங்களா இருக்கலாம். நீங்க தயாரிக்கிற பொருள் வேணா பொம்பளைங்களை வச்சு தயாரிக்கலாம். ஆனா அதை வாங்குறவங்க, விக்கிறவங்க, வாங்கி குடுக்கறவங்க, இதுல ஆம்பளைங்க இல்லாம இருக்க முடியாது. காஃபி செடியை பறிக்கிறதுல இருந்து அரைச்சு விக்கிற வரைக்கும் வேணா பொம்பளைங்களை வச்சுக்கலாம். ஆனா உலகத்துல ஆம்பளைங்க காஃபி குடிக்கலன்னா நீங்க இவ்வளவு பெரிய ஆளா இருக்க முடியாது. இவ்வளவு எஸ்டேட்டுக்கு சொந்தக்காரங்களா இருக்க முடியாது. ஆம்பளைங்க மூலியமா வர காசு மட்டும் வேணும். ஆனா ஆம்பளைங்க வேணாமா? ஆண் பெண் உறவு, காதல் இதெல்லாம் இயற்கை. இதெல்லாம் உங்களால தடுக்கவே முடியாது. சரி, இவ்வளவு சொத்து, அந்தஸ்து, அதிகாரம் இதெல்லாம் யாருக்காக சேர்த்து வச்சிருக்கீங்க? உங்க தங்கச்சிக்காக தானே? இதுல இருந்துட்டா மட்டும் உங்க தங்கச்சி சந்தோஷமா வாழ்ந்துருவாங்களா? ஒரு ஆம்பளை துணை இல்லாம அவங்களால வாழ்க்கை பூரா இருக்க முடியுமா? அப்படின்னா உங்க தங்கச்சியோட உங்க வம்சமே அழிஞ்சிரும். அப்புறம் இதுக்கு இந்த ஜென்மத்துக்கு மட்டும் இவ்வளவு சொத்து, இவ்வளவு பணம்? எல்லாத்தையும் ஒரு கோயிலுக்கோ அனாத ஆசிரமத்துக்கோ எழுதி வச்சுட்டு கன்னியாஸ்திரா போயிருக்கலாமே. ஏன் உங்க தங்கச்சி ஒரு சாமியார் ஆக்கிருக்கலாமே? எதுக்கு ஃபாரின் வரைக்கும் அமிச்சு படிக்க வச்சீங்க? அங்க உங்களுக்கு தெரியாம உங்க தங்கச்சி ஒரு ஆம்பளையோட பழகி இருந்தா வெட்டி போட்டுருவீங்களா? விட்டீங்களா பலார்னு ஒரு அரை? அப்படி கூட பண்ண மாட்டீங்க. ஏன்னா பாசம். பொம்பளைக்கும் பாசம் இருக்கலாம். ஆனா ஒரு ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் பாசம் இருக்க கூடாதா? சும்மா எதுக்குங்க மேல் வேஷம் போட்டு உங்களை நீங்களே ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க போட்டிருக்கிற நகையை செஞ்சதுல ஆம்பளைங்க இருக்காங்க. நீங்க போட்டிருக்கிற துணியை நெஞ்சதுல ஆம்பளைங்க இருக்காங்க. சாப்பிடுறீங்களே சாப்பாடு, அந்த சோறு விளைஞ்சதுல கூட ஆம்பளைங்க இருக்காங்க. நீங்க கும்பிடுற சாமி வேணா அம்மனா இருக்கலாம். ஆனா அந்த அம்மன் சிலையை செதுக்குனதுல கூட ஒரு ஆம்பளை இருக்கான். நீங்க நிக்கிற இந்த இடத்த கட்டதுல ஆம்பளைங்க இருக்காங்க. அழகா உட்கார்ந்து வரீங்களே காரு, அதை செஞ்சதுல கூட ஆம்பளைங்க இருக்காங்க. இவ்வளவு எதுக்குங்க? நீங்களும் உங்க தங்கச்சியும் பிறந்ததுல கூட ஒரு ஆம்பளை இருக்கான். நாளைக்கு நீங்களே மண்ணுக்கு போனா கூட அதுக்கு 4 ஆம்பளைங்க துணை வேணும். சரி, உங்களை விடுங்க. வாழ்க்கை போற உங்க தங்கச்சியை தனியாவே வாழ வச்சிருவீங்களா? ஒரு ஆம்பளை தனியா வாழலாம். ஆனா ஒரு பொண்ணு தனியா வாழ்ந்தா அவன் நல்லவளாவே இருந்தாலும் உலகம் அவளை பத்தி தப்பா தான் பேசும். அது சரி, கூட பிறந்த தங்கச்சியோட சந்தோஷத்தை பத்தி கவலைப்படாது. நீங்க உலகத்தை பத்தி கவலைப்பட போறீங்க. உங்களுக்கு ஏற்பட்ட கசப்பான அனுபவத்தை வச்சு உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரையும் தப்பா நினைச்சீங்கன்னா அது உங்க தப்பு.
குட் பை.